ஹலோ கைஸ். நம்ம சேனல் ஆரம்பிச்சது வேற நோக்கத்துக்காக. என்னோட தலைவன் பிலிப் பார்த்து அதே மாரி நெறைய பண்ணலான்னு நெனச்சேன். பட் ஆனா, இப்போ எனக்கு அனிமே பக்கம் என்னோட கோல்ஸ் போயிருச்சு. ஏன் நான் அனிமே பக்கம் போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமேல வர கேரக்டர்ஸு, அவங்களோட பிஹேவியரு, அவங்களோட ஆட்டிட்யூட் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேசாம ரியல் வேர்ல்ட்ல வாழ்றதுக்கு அனிமே வேர்ல்ட்லயே வாழ்ந்துரலாம். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அனிமே ஃபர்ஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த அனிமே பேரு நருட்டோ. நருட்டோ கிளாசிக் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஃபர்ஸ்ட்டு 2 எபிசோட் சும்மா பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு நருட்டோ ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஷிப்டவுன் தமிழ்ல வருங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். ஷிப்டவுன் கடைசி வரைக்கும் தமிழ்ல வரவே இல்ல. அதுக்கப்புறமா மார்ச் 18 போல வந்துச்சு. மண்டே அப்போ போட்டான்னு சோனி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சரி, எதுலா இருந்தாலும் நம்ம ஃபுல்லா பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நருட்டோ கிளாசிக் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஷிப்டவுன் 500 எபிசோடும் பார்த்து முடிச்சு, அதுக்கப்புறம் பருட்டோ பார்க்கணும். ஏன்னா, நருட்டோ அளவுக்கு அவங்க பசங்க இருக்காங்களா? அதில வர கேரக்டரோட பசங்க வந்து அதில வர அவங்க அவங்க பசங்க அளவு இருக்காங்களா? பசங்க அவங்க அளவுக்கு இருக்காங்களா? அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் அடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். பருட்டோவும் பார்த்து முடிச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு புது புது அனிமேவா வந்துச்சு. தமிழ்லயே இப்ப நெறைய அனிமே அவைலபிளா இருக்கு. நமக்கு வேணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு எந்த அனிமே பிடிக்குதுங்களோ, அத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நெறைய அனிமே அவைலபிளா இருக்கு. இனிமே வர அப்டேட்ஸ் எல்லாம் அதிகமா அனிமே பத்தி தான் இருக்கும். நான் உங்களுக்கு என்னென்ன அனிமே இருக்கு எல்லாம் ஒண்ணு ஒண்ணா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நருட்டோக்கு அப்புறமா நான் பார்த்த அனிமே கேட்டிங்கன்னா, ஜுஜுட்சு கைசன், சோலோ லெவலிங், அட்டாக் ஆன் டைட்டன்ஸ். அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ரொம்ப சிம்பிளு. அதாவது 3 கேரக்டர் தான் மெயின் கேரக்டரு. ஏரன், மீகாசா, ஆர்மின். இவங்க 3 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தான் இருப்பாங்க. என்னன்னா, மீகாசா ஆர்மினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வாழ்ந்தா. ஆனால் ஏரன் மீகாசாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செத்து போயிட்டான். இதான் அதோட கதை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் பார்த்துட்ருக்க அனிமே பார்த்தீங்கன்னா, பிளாக் க்ளோவர். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னா, கிட்டத்தட்ட நருட்டோ பேஸ் பண்ண மாதிரி தான். என்னென்னா, அந்த வேர்ல்டில் எல்லாருக்குமே மேஜிக் தெரியும். ஹீரோ ஒரு ஆளை தவிர. அது ஹீரோ எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறா அப்படின்னு. லெஜெண்ட்னா இருக்கிறதுலே பெரிய அந்த ஏரியாவிலே இருக்கிற பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. லெஜெண்டாக அது உங்களோட கதை லெஜெண்டாக மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது நருட்டோவும் ராக்லியும் கம்பைன் பண்ண மாதிரி இருந்தாங்க. ஹீரோ ரொம்ப அல்டிமேட்டாகவே இருந்தான். பார்க்குறதுக்கும் அல்டிமேட்டாக இருந்தான். ப்ளஸ் அவனோட வே ஆஃப் பிஹேவியர், அவன் பேச்சு கிட்டத்தட்ட நருட்டோ அப்புறம் ராக்லி தான் எனக்கு ரிமூவர் பண்ணிச்சு. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரிவைவல்னு சொல்லிட்டு. ரிவைவல்னால் எங்களுக்கு தெரியும். அதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே வரவங்க பேர் தான் ரிவைவல். ஏதாச்சும் ஒன்றுனா முன்ன நிற்பாங்க. கிட்டத்தட்ட ககாஷி மைட் கை மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஏன் பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன்னா, பார்த்துட்டு அப்லோட் பண்ணால் தான் அதோட எக்ஸைட்மெண்ட் என்னால் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ நான் என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன பார்த்தேன் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட்ஸாகவும் போடுறேன். ப்ளஸ் ஃபுல் வீடியோவும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.